வீக்கெண்ட் விட்டுட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். என் பையன் வீக்கெண்ட் விட்டோன்னே தான் எனக்கு ஹாஃப் இயர்லி லீவுமா, உனக்கு வீக்கெண்டாக இருந்தால் எனக்கு ஹாஃப் இயர்லி லீவ் ஒழுங்கா இப்போ எனக்கு எதாவது சமைச்சு கொடு, இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு படுத்தி வச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சர்ப்ரைசிங்காக அத்தையும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் கிச்சன்லாம் வந்து க்ளீனாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அடுப்பு மேடெல்லாம் கழுவிட்டு கிச்சனை நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் க்ராசரிலாம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கெஸ்ட்லாம் வந்ததுனால மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 கிலோ போல் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வகை பாறை வந்து ரொம்பவே சுவையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தார். எப்பயுமே வந்து வானகரம் போய் வாங்கினார்னா கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வர எல்லா மீனும் கலந்து. பட் இந்த தடவை பக்கத்துலேயே வாங்கினதுனால வெறும் பாறை மீன் மட்டும் 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்துறாரு. இதை நான் தான் வெளியில் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சிங்கில் க்ளீன் பண்ணலாம், ஆனால் சிங்கில் க்ளீன் பண்ணால் அந்தளவுக்கு எனக்கு இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி வெளிச்சத்தில் க்ளீன் பண்ணும்போது நல்லாவே உரசி நல்லா எடுத்து என்னென்ன அழுக்கெலாம் இருக்கோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுறேன். இதனால் என்ன ஆகுனா மீன் கவிச்சு அடிக்காமல் இருக்கும். ஒரு சிலர்லாம் குழம்பு வைப்பாங்க, பட் அதில் கவிச்சி ஸ்மெல் வரும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால நல்லாவே வந்து கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், மீன் வறுவலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை எடுத்து வைக்க சொன்னால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூனை வந்து ஒரு மீனை தூக்கிட்டு போயிடுச்சு. பாவம் அதுவும் என்ன பண்ணுவோம் ஜீவராசிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுத்துணுலாம் எடுத்து வறுக்கிறதுக்கும் தலை வால் பீஸ்லாம் எடுத்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி 2 குழிக்கரண்டி போல் மிளகா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இன்றைக்கி வந்து இந்து உப்பு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் போல் கான் மாவு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு லெமன் ஃபுல்லாகவே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை இருக்கும், இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து காடை முட்டை வீட்டில் இருந்தது. என் பையன் காடை முட்டை வாங்கிட்டு வந்ததில் சாப்பிட்ற மாதிரியே தெரியல. சரி இதில் உடச்சி ஊற்றிடுவோம். காடை முட்டை ஆட் பண்ணும்போது எந்த ஒயிட் கலர் முட்டை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை எந்த நாட்டுக்கோழி முட்டை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டைங்களாம் ஆட் பண்ணும்போது நல்லா மசாலாலாம் சேர்ந்து வரும், அதில் நல்லாவே ஒட்டிக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை முட்டை ஆட் பண்ணும்போது. அதனால் ஸ்பெஷலாக எப்பயுமே நான் முட்டை ஆட் பண்ணுறது என்னோடய ரெசிப்பியில் இது வளர்க்கோங்க. ஸோ மிக்சியில் போட்டு 2 திருப்பிட்டு ஒரு தாம்பளத்தட்டு பெருசாக எடுத்துக்கிட்டேன். அதில் தான் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா மீனையும் இதில் துவைச்சி எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன். என் பாப்பா வந்து பார்த்துட்டு போனால், மம்மி மீன் ரெடியா, மம்மி மீன் ரெடியா. என்னை வந்து சித்தின்னு கூப்பிட மாட்டாங்க, மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ வந்து கேட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த ரெடி ஆகிடுச்சுடா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே கடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சுது. மீன் குழம்பு ஒரு சைடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட கொண்டு போயிட்டு, அத்தை சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு கொடுங்க, நான் அதுக்குள்ளே ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணிட்டு ஒரு சைடு வறுக்க போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வறுத்துடலாம். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எண்ணெய், கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது படப்படன்னு பொரிஞ்சு வந்த உடனே இதில் கொஞ்சமாக அத்தை வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு போட்டேன் டேஸ்ட்டுக்காக. எனக்கு வந்து மிளகு போட்டு வைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா கீனி போட்டுப்பேன், அதுவும் மீன் குழம்புக்கு செம்ம அட்டகாசமாக டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு 3 தக்காளி போட நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தூவி இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு வைக்கலாம். நான் இது ஓப்பன்லேயே விட்டுட்டேன். ஸோ இது ஒரு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா தக்காளியும் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நான் லைட்டாக கொத்தி விட்டு பண்ணேன். அந்த ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றினோட சரி, அதுக்கப்புறம் நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி வதக்கி விடும்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினே இதுலேயே வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ஒரு 2லேருந்து 3 குழிக்கரண்டி போல் மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால இதில் தனியா, மிளகாய் எல்லாமே சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து தான் அரைச்சிருப்போம். ஸோ இதையே இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன் தீஞ்சிட போதும் அப்படின்ட்டு. பட் இல்லை, சூப்பராகவே இருந்தது மீன் குழம்பு. அடியெலாம் பிடிக்கல, அது லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் புளிக்கரைசல் வந்து அரிசி கழுவின தண்ணியில் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நல்லா கலந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கன்னு கலந்து விட்டேங்க. ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தலைப்பகுதி, வால் பகுதி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணனா மீன் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சைடில் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வறக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அத்தை சொன்னாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுமா, அது சூப்பராக இருக்கும் நாங்கள். அதனால் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் கொண்டு போய் போட்டு வறுக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் ஃபிஷ் ஃப்ரை வந்து எண்ணெயில் வறுக்கிற எண்ணெய் குடிச்சதுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துட்டே கிடையாது, தவாவில் தான் வறுப்பேன். ஸோ அத்தை கேட்டனால இதையும் வறுத்துட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்தது ஃப்ரை ஆகி. இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருந்தது மீன்.
எங்கள் அம்மா வந்திருந்தாங்க சடனாக. ஸோ அவங்களும் கேட்டாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெயில் வறுக்கும்போது நானும் எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் தான் ஊற்றினதுனால அதுலேயே ஃப்ரை பண்ணி முழு மீனையும் எடுத்துட்டேன். ஸோ ஆயிலும் வேஸ்ட் ஆகலை, நம்ம எண்ணெயும் ரொம்ப சேர்க்கலை. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரையை பொரிச்சிட்டு எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுது. சாதம் போட்டுட்டு உடனே சுட சுட எல்லாருக்கும் பரிமாறிட்டேன். எனக்கு வந்து மீன் குழம்பு நான் அப்போ சாப்பிடாம நைட்டில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மதியானம் வெறும் ரசத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து நான் மீன் குழம்பும் மீனும் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.